அன்பானவர்களே, ஜெபித்தால் ஜெயிக்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்று நாம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக முதலிலே ஒரு பாடலை நாம் பாடிவிட்டு, ஸ்தோத்திர பலிகளை செலுத்திவிட்டு, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து தியானம் செய்துவிட்டு, பிறகு சில முக்கியமான காரியங்களுக்காக இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேளையிலே இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்திற்குள்ளே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த ஜெப நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம ஒரு பாடலை நாம பாடி ஆண்டவரை நாம ஆராதித்து விட்டு நாம் இந்த ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத வார்த்தையை கொடுக்கிறார். நம்மை மிகவும் பலுக பண்ணுகின்ற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்தாலே நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் விருத்தி அடைய செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் போற்றுவோம், புகழ்வோம். விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. ஆபிரகாம போல நாங்க விருத்தி அடைய வேண்டும், தாவீத போல நாங்க விருத்தி அடைய வேண்டும். ஆபிரகாம போல நாங்க விருத்தி அடைய வேண்டும், தாவீத போல நாங்க விருத்தி அடைய வேண்டும். ஏசப்பா, உங்களை போல விருத்தி அடைய வேண்டும். இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நாங்க வாழ வேண்டும். ஏசப்பா, உங்களை போல விருத்தி அடைய வேண்டும். உலகத்துல தலை நிமிர்ந்து நாங்க வாழ வேண்டும். ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. விருத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க, பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. ஞானத்திலும் அறிவிலும் பெருக்கமடைய வேண்டும், அன்பிலும் நேசத்திலும் பெருக்கமடைய வேண்டும்.
ஞானத்திலும் அறிவிலும் பெருக்கமடைய வேண்டும். அன்பிலும் நேசத்திலும் பெருக்கமடைய வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். உமக்கான ஊழியத்தை நிறைவேற்றிட வேண்டும். உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். உமக்கான ஊழியத்தை நிறைவேற்றிட வேண்டும். ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நிறுத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க. பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. நிறுத்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க. பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கேட்போமா? ஏசப்பா, எங்க ஏசப்பா, தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. திருப்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க. பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. திருப்தி அடைய செய்யும் விசேஷ தெய்வம் நீங்க. பெருக பெருக செய்யும் பெரிய தேவன் நீங்க. ஆமாண்டவரே, நீர் எங்களை விருத்தி அடைய செய்ய வைக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவர். எங்களை அப்பா பெருகச் செய்கின்ற ஒரு பெரிய தேவனாய் இருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய கிருபையை, உம்முடைய தயவை, உம்முடைய இரக்கத்தை அப்பா எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதன்படி இன்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கப் போகிறோம். ஸ்தோத்திர பலிகள் 1000 என்ற அந்த புத்தகத்திலிருந்து இன்று நாம் 51வது ஸ்தோத்திர பலியிலிருந்து 100வது ஸ்தோத்திர பலிகள் வரை நாம் இன்று ஏறெடுக்க போகிறோம். உங்களிடத்தில் ஒருவேளை இந்த புத்தகம் இருந்தால் நீங்கள் எடுத்து நீங்களும் என்னோடு கூட இந்த 50 ஸ்தோத்திர பலிகளை வாசியுங்கள். அல்லது உங்களுடைய செல்ஃபோனில் கூட இன்டர்நெட்டில் கூட இருக்கிறது 1000 ஸ்தோத்திர பலிகள் என்று. அதில் நீங்கள் 51 எடுத்துக்கொள்ளுங்கள். 100 வரை நாம் வாசித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை சரிக்கட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறையாய் தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் கூட நாம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். வேதம் வாசிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேத வாசிப்பின் முக்கியத்துவத்தை யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம வாசிக்கும் பொழுது நாம நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறோம். நமக்கு அதன் மூலமாக புத்தி கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, ஞானம் கிடைக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். இன்று நாம் 2வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2ஆம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இந்த 2ஆம் சங்கீதத்திலே முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால், கர்த்தருக்கு விரோதமாக உலக ஜாதிகள் கொந்தளிக்கிறது. பிதாவானவரோ குமாரனுக்கு ராஜ்யங்களின் ஆளுகையை வாக்கு பண்ணியிருக்கிறார். குமாரனாகிய மேசியாவை பற்றி கொள்பவர்கள் பாக்கியவான்கள், அவரை கோபப்படுத்துகிறவர்களோ அழிவார்கள் என்ற கருத்துக்களை நாம் இந்த 2ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். இதிலே 1, 2, 3 ஆகிய வசனங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் இந்த உலகத்திலே நிலவுகின்ற காரியங்களை குறித்து பேசுகிறது. அதாவது பிசாசானவன் அநேகரை தூண்டிவிட்டு எழுப்பிவிட்டு இந்த கிறிஸ்தவம் உலகத்தில் பரவக்கூடாது, இயேசுவை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது, யாரும் ரட்சிக்கப்படக்கூடாது, எல்லோருமே நரகத்திற்குத்தான் வர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்தவத்திற்கு எதிரான அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே பிசாசானவனின் தூண்டுதலினால் நடக்கின்றது. அதை குறித்து தான் இந்த 1, 2, 3 ஆகிய வசனங்கள் நமக்கு போதிக்கின்றது. 4 முதல் 9 வசனங்கள் தேவனுடைய ரியாக்ஷன், தேவனுடைய பிரதிபலிப்பு என்னவென்று நாம் வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் முதல் 9வது அதிகாரம் வரை பிதாவாகிய தேவன் இந்த எதிர்ப்பு சக்திகளை இகழ்ந்து
கீழ்ப்படியாத தேசங்களை தண்டித்து குமாரனாகிய மேசியாவை அவர்களுக்கு மேல் ராஜாவாக அபிஷேகிப்பார் என்ற கருத்தினை இந்த 4 முதல் 9 வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. கடைசியாக 10, 12 10 முதல் 12 வசனங்கள், அதாவது 10, 11, 12 ஆகிய 3 வசனங்களும் குமாரனாகிய மேசியா கிறிஸ்துவை கோபப்படுத்தி அழித்து விடாமல் அவருக்கு பயந்து அவரை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாய் மாற பூமியின் ராஜாக்களை பரிசுத்த ஆவியான தேவன் எச்சரித்து அழைப்பு விடுகிறார் என்ற கருத்தினை இங்கே போதிக்கிறது. அதாவது இயேசுவை நாம அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அண்டிக் கொள்ள வேண்டும், அவரோடு கூட நாம் வாழ வேண்டும், நம்முடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இருக்கும் பொழுது பிசாசானவனின் தந்திரங்களிலிருந்து நாம் விலகலாம் என்ற காரியத்தை இந்த 10 முதல் 12 வசனங்கள் நமக்கு போதிக்கின்றது. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள், நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள், அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்திலே ஏராளமான பேர் இன்னும் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், இன்னும் பாவத்திலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஒரு சிலரை ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் அவர் மாற்றியிருக்கிறார். அப்படி இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறினவர்களில் ஒரு சிலர் தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியத்தை செய்துதான் ஆக வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாரும் செய்வதில்லை, ஒரு சிலர் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக பாடுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் அவசியம் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சீர்பொருந்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. அவர்களுக்கு அநேக காரியங்களை போதிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலை நடக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. இதற்காகத்தான் தேவன் ஒரு சிலரை ஊழியர்களாக வைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்யும் மக்களாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் 5 விதமான ஊழியர்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. இந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் நாம் தாங்க வேண்டும், நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இன்றைய தினத்திலே ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்காக
நம்ம ஜெபிக்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை வைத்து நாம ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், தேவ ஊழியர்களுக்கான பாதுகாப்பு. இன்றைய காலகட்டத்திலே அநேக தேவ ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. சில பேரை சிறையில வைத்திருக்கிறார்கள், சில பேரை கொன்றும் இருக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு தேவ பலத்தின் மூலமாக நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலாவதாக தேவ ஊழியர்களுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்வார். பாருங்க, தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்கின்ற அந்த தேவனிடத்திலே நாம் தேவ ஊழியர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதோ இன்றைய தினத்திலே ஆண்டவரே இந்த ஜெப தலைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக தேவ ஊழியக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே அநேக பாடுகளுக்கு உட்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது ராஜா. அவர்களுடைய குடும்பங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, அவங்களுடைய ஊழியங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரே அடிபடுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். அப்பா, எவ்வளவோ பேர் ஆண்டவரே நொறுக்கப்படுகிறார்கள், சிறையிலே தள்ளப்படுகிறார்கள். அப்பா, எந்த நேரத்தில் உயிர் போகுமோ என்ற பயத்திலே கூட எத்தனையோ பேர் ஆண்டவரை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரை நம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தின் தெய்வமே, நீர் இறங்குவீராக. உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற ஒவ்வொரு தேவ ஊழியக்காரரும் ஆண்டவரே எந்த ஒரு பயமும் இல்லாமல், ஆண்டவரே எந்த ஒரு தடையும் இல்லாமல், அல்லேலூயா அப்பா, எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்த ஒரு பயங்கரவாதத்துக்கும் ஆளாகாமல் விடுதலையோடு ஆண்டவரே அப்பா அவர்கள் அந்த ஊழியத்தை செய்ய நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய கரத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்பு உடைய கரத்தில் இருக்கிறது. அவங்க குடும்பத்துடைய பாதுகாப்பு உடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. அவங்களை சுற்றி நீர் வேலையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினி மதில்களை ஆண்டவரே அவங்களை சுற்றி நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அவர்களுடைய பாதுகாப்பை ஆண்டவரே நீர் அருளுவீராக. அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே அவங்க ஊழியத்தை பெருகச் செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம தேவ ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, ஊழியக்காரர்களுடைய தேவை என்பது மிக மிக முக்கியம். ஊழியக்காரர்கள் அவர்கள் யாரும் ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் யாரும் விரும்புறதில்ல. அவர்களுடைய தேவை, அவசிய தேவை, அத்தியாவசிய தேவை, அதுவே நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூன்றுமே சரியான விதத்திலே சந்திக்கப்படாமல் கூட எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறதை நான் காண்கின்றேன். அப்படிப்பட்ட தேவையுள்ள ஊழியக்காரர்களுக்காக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் அவர்கள் செய்கின்ற அந்த ஊழியத்தின் மூலமாக நிறைவான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இதோ தேவையுள்ள ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே சரியான இடம் இல்லாமல் ஆண்டவரே எங்கேயோ வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே சரியான 3 வேளை உணவு கூட இல்லாமல் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. சரியான உடை இல்லாமல் கூட ஆண்டவரே எத்தனையோ
பேர் ஊழியம் செய்கிறார்கள் ராஜா. இவர்களெல்லாம் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இவர்கள் செய்கின்ற அந்த ஊழியத்தின் மூலமாக நிறைவான பலனை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அநேக விசுவாசிகளை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் அப்பத்திற்கு இறந்து திரியக்கூடாது ராஜா. அல்லேலூயா. யாரும் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே அதெல்லாம் ஊழியத்திற்கு தடைப்படாமல் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தியும் ஆண்டவரே. ஊழியத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு நிறைவோடு ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். குறைவுகளை நிறைவாக்குகின்ற தேவன் நீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா பூரணமான அப்பா ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளி ஆண்டவரே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே ஊழியம் செய்ய சரியான ஒரு சபை இல்லாமல் சரியான ஒரு இடம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே சரியான ஸ்தலத்தை நீர் அருளும்படியாக சரியான இடத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம். வாடகை இடத்துல அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொந்த இடத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக ஒரு குறிப்புக்காக நாம ஜெபிக்க போகிறோம். தேவ ஊழியர்களுடைய ஊழியங்கள் பெருக வேண்டும். அவர்களுடைய ஊழியங்கள் பெருக வேண்டும். சில பேர் சரியான விதத்துல ஊழியம் பெருகாததினால ஊழியத்திலே தோய்வு ஏற்படுகிறதுனால ஊழியத்தை விட்டு போய்விடுகிறார்கள். வேற ஏதாவது வேலைக்கு போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அவருடைய ஊழியம் என்பது பெருக வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதினால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அன்பானவர்களே, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னும் சரியான அறுவடை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். ஒரு அறுவடை உங்களுக்கு இருக்கும் என்று தேவன் இந்த வசனத்தின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனவே அன்பானவர்களே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். நன்மை செய்வதில் இந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அவர்கள் ஏற்ற காலத்திலே அவர்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம தேவ ஊழியக்காரர்களுடைய ஊழியங்கள் பெருகும்படியாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவரே, தேவ ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஒவ்வொருவரும் செய்கின்ற அந்த ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே ஊழியத்தை விட்டு போய்விடக் கூடாது ராஜா. ஒவ்வொருவரும் ஊழியத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஊழியத்திலே அப்பா ஒரு பெருக்கத்தை அவர்கள் காண வேண்டும். அவர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, அவர்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது. அப்பா நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ராஜா. அப்பா அவர்களுடைய அந்த ஊழியத்திலே ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பெருக பண்ணும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்று நாம் தேவ ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் கண்களை மூடி க்ளோசிங் ப்ரேயர் செய்து இந்த ஜெபத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலும் கூட ஆண்டவரே, ஜெபித்தால் ஜெயிக்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர். நீர் பதில் கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே.
என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன், இயேசு என்ற நாமத்தின் மூலமாக இத்தனை காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ராஜா. ஊழியங்களை எல்லாம் பெருக பண்ணுங்க, ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஒருபோதும் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே என்னோடு ஆண்டவரே இணைந்து இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலே அப்பா அவர்கள் வந்து கலந்து கொண்டதற்காக மக்க நன்றி. ஒவ்வொருவரையும் பேரு பேராக நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை தயவு இரக்கத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே நீர் பெருகச் செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் அந்த ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படி இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே அல்லேலூயா நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழியச் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா துதிகன மகியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் வாசித்த 2வது சங்கீதத்திலே 8வது வசனம், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை கொடுக்க இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அவருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.